வணக்கம். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்னைக்கு அமாவாசை, அனுமன் ஜெயந்தி, ஹனுமாருடைய அவதார தினம். அதாவது மார்கழி மாதத்திலே வருகிற அமாவாசை மூல நட்சத்திரம். இதுதான் அனுமாருடைய பிறந்த நாள். இன்று ஆஞ்சநேயர் கோயிலிலே சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினுடைய ஒரு பகுதி, அதை படித்து பார்ப்பது ரெண்டும் நல்லது. ஏழை எளியவர்களுக்கு, குறிப்பாக ஏழை சிறுவர்களுக்கு உளுந்து வடை செய்து கொடுப்பது நல்லது, வாங்கி கொடுப்பதும் நல்லது. உளுந்து வடை ஆஞ்சநேயருக்கு பிடித்தது. ஏன்? உளுந்து ராகுவனுடைய தானியம். எனவே வழிபாடு செய்யுங்க. தயவு செய்து சுந்தரகாண்டம், அதே மாதிரி அனுமன் சாலிசான்னு ஒரு சுலோகம் இருக்கு, அதையும் படிச்சு பார்க்கலாம். யூடியூப்ல கிடைக்குது. கேட்கறத விட படிக்கிறது நல்லது. இப்ப பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உங்க பிறகு பலமான தைரியம் ஜெயிக்கும். திருஷ்டிக்காக மந்திரம், குருவுக்காக மந்திரம். ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி. குரு உதவியால, அவனால. அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். வசதிப்பட்ட நேரத்தில் ஆஞ்சநேயர் கோயிலில் ஒரு தீபம் போடுங்க. விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போடுங்க. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படிச்சு பாருங்க. படிச்சு பார்க்கறது நல்லது. ஆமா, ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போன்லேயே கிடைக்குது, அதையும் படிச்சு பாருங்க, நல்லது. இன்னைக்கு அமாவாசை, அனுமார் பிறந்த நாள். வழிபாடு முக்கியம். ரிஷபராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. 3 பேருக்கும் கிருத்திகை, மிருகசீரிட, ரோகிணி. மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் ஓம் புஷ்கரமே போற்றி, புஷ்கரமே போற்றி, புலஸ்தியரே போற்றி. கவனம், நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாது. கட்டாயம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. பகல் 12ல இருந்து 3 மணி வரைக்கும் வீட்டுல எண்ணெய், நல்லெண்ணெய் தீபம் எரியணும். ஆமா, குலதெய்வத்தை நினைக்கணும். பிற்பகல் 12ல இருந்து 3 மணிக்குள்ள நீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ குலதெய்வ கோயில்ல போய் உங்களை நினைச்சு பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செய்யணும். மறந்துடாதீங்க. 3 ஏழைகளுக்காவது வாழைக்காய், பச்சரிசி, புது துணி தரணும். முக்கியம், மறந்துடாது. ஆஞ்சநேயரை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அஞ்சனா தேவியை நினைங்க, வாயு பகவானை நினைங்க, நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. தயவு செய்து நிதானமாக இருங்கள். பேச்சிலே கவனம். வழிபாடு முக்கியம். சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு பசியாத்துங்க, ஏழைகளுக்கு பசியாத்துங்க. மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும். குரு பகவான் இன்னும் 3 மாசத்துக்கு உதவி செய்யறார், நாங்க மறுக்கல. ஆனாலும் வழிபாடு முக்கியம். ஓம் ஓம் தாராதேவியை போற்றி. அனுகூலமான எண் 4, தெற்கு, வெள்ளை. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். கட்டாயம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. பகல் 12ல இருந்து 3 மணி வரைக்கும் வீட்டுல எண்ணெய், நல்லெண்ணெய் தீபம் எரியணும். ஆமா, குலதெய்வத்தை நினைக்கணும். பிற்பகல் 12ல இருந்து 3 மணிக்குள்ள நீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ குலதெய்வ கோயில்ல போய் உங்களை நினைச்சு பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செய்யணும். மறந்துடாதீங்க. 3 ஏழைகளுக்காவது வாழைக்காய், பச்சரிசி, புது துணி தரணும். முக்கியம், மறந்துடாது. ஆஞ்சநேயரை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அஞ்சனா தேவியை நினைங்க, வாயு பகவானை நினைங்க, நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. தேவையற்ற பம்பு வழக்கு இருக்கிறது. வழிபாடு முக்கியம். குருவும் உதவியாக இல்லை. மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் ஓம் ஆங்கீரசரே போற்றி, ஆங்கீரசரே போற்றி. பெரிய முனிவரோட பேர் இது. சொல்லுங்க, நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 4, தெற்கு, சிவப்பு. கட்டாயம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. பகல் 12ல இருந்து 3 மணி வரைக்கும் வீட்டுல எண்ணெய், நல்லெண்ணெய் தீபம் எரியணும். ஆமா, குலதெய்வத்தை நினைக்கணும். பிற்பகல் 12ல இருந்து 3 மணிக்குள்ள நீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ குலதெய்வ கோயில்ல போய் உங்களை நினைச்சு பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செய்யணும். மறந்துடாதீங்க. 3 ஏழைகளுக்காவது வாழைக்காய், பச்சரிசி, புது துணி தரணும். முக்கியம், மறந்துடாது. ஆஞ்சநேயரை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அஞ்சனா தேவியை நினைங்க, வாயு பகவானை நினைங்க, நல்லது. சிம்மராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். குரு உதவியாக இருக்கிறார். உங்கள் பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். சந்தோஷம், நல்லது. திருஷ்டி இல்லாம இருக்க மனசுல மட்டும் ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் ஓம் ஸ்ரத்தா தேவியே போற்றி. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு, கிழக்கு, வெள்ளை நீலம். வசதிப்பட்ட நேரத்தில் ஆஞ்சநேயர் கோயிலில் ஒரு தீபம் போடுங்க. விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போடுங்க. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படிச்சு பாருங்க. படிச்சு பார்க்கறது நல்லது. ஆமா, ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போன்லேயே கிடைக்குது, அதையும் படிச்சு பாருங்க, நல்லது.
இன்னைக்கு அமாவாசை, அனுமார் பிறந்த நாள், வழிபாடு முக்கியம். கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை, தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. குரு உதவியாக இல்லை, எனவே வழிபாடு முக்கியம். மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் தன்வந்திரி பெருமாளை போற்றி, வைத்தியநாதனை போற்றி. தயவு செய்து வழிபாடை கவனமாக செய்யுங்கள். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 4, வடக்கு வெள்ளை. கட்டாயம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. பகல் 12ல இருந்து 3 மணி வரைக்கும் வீட்டுல நல்லெண்ணெய் தீபம் எரியணும். ஆமா, குலதெய்வத்தை நினைக்கணும். பிற்பகல் 12ல இருந்து 3 மணிக்குள்ள நீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ குலதெய்வ கோயில்ல போய் உங்களை நினைச்சு பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செய்யணும். மறந்துடாதீங்க. 3 ஏழைகளுக்காவது வாழைக்காய், பச்சரிசி, புது துணி தரணும். முக்கியம், மறந்துடாது. ஆஞ்சநேயரை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அஞ்சனா தேவியை நினைங்க, வாயு பகவானை நினைங்க, நல்லது. துலாராசிகார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, ஜெயிக்கிறீர்கள். நல்ல நாள். விசாகத்திற்கு கூடுதலாக நன்மை உண்டு. நேர்மை ஜெயிக்கிறது, வெற்றி ஜெயிக்கிறது. அனுகூலமான என் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் ஓம் கசனே போற்றி, கசனே போற்றி, கசனே போற்றி, கார்கோடகனே போற்றி. அனுகூலமான என் 3, 6, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். வசதிப்பட்ட நேரத்தில் ஆஞ்சநேயர் கோயில்ல ஒரு தீபம் போடுங்க. விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போடுங்க. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படிச்சு பாருங்க. படிச்சு பார்க்கறது நல்லது. ஆமா, ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போன்லயே கிடைக்குது, அதையும் படிச்சு பாருங்க, நல்லது. இன்னைக்கு அமாவாசை, அனுமார் பிறந்த நாள், வழிபாடு முக்கியம். விருச்சிகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, சந்தோஷம். உங்க பிறவி பலமான சுறுசுறுப்பு ஜெயிக்கும். ஆனா குரு உதவியா இல்ல, ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும். அதனால வழிபாடு முக்கியம். ஓம் ஓம் பிருகுவே போற்றி, பிருகுவே போற்றி, பிராமியே போற்றி சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 3, தெற்கு வெள்ளை. வசதிப்பட்ட நேரத்தில் ஆஞ்சநேயர் கோயில்ல ஒரு தீபம் போடுங்க. விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போடுங்க. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படிச்சு பாருங்க. படிச்சு பார்க்கறது நல்லது. ஆமா, ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போன்லயே கிடைக்குது, அதையும் படிச்சு பாருங்க, நல்லது. இன்னைக்கு அமாவாசை, அனுமார் பிறந்த நாள், வழிபாடு முக்கியம். தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை, வீண் விம்பு வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம். நாய் நண்பர்களுக்கு, ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்தணும். நிதானம். உங்க ராசிக்கு தலைவர் வேற குரு இப்போ உதவியா இருக்கார் ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும். அதனால திருஷ்டி மட்டும் இருக்கு. வழிபாடு முக்கியம். அனுகூலமான நாளாக இது அமைதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்பட மனசுல ஒரு மந்திரம் வேணும். ஓம் ஓம் வைஷ்ணவியே போற்றி, வராகியே போற்றி. இந்த மந்திரம் ஓடட்டும், நல்லது. அனுகூலமான என் 3, தெற்கு வெள்ளை. கட்டாயம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. பகல் 12ல இருந்து 3 மணி வரைக்கும் வீட்டுல நல்லெண்ணெய் தீபம் எரியணும். ஆமா, குலதெய்வத்தை நினைக்கணும். பிற்பகல் 12ல இருந்து 3 மணிக்குள்ள நீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ குலதெய்வ கோயில்ல போய் உங்களை நினைச்சு பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செய்யணும். மறந்துடாதீங்க. 3 ஏழைகளுக்காவது வாழைக்காய், பச்சரிசி, புது துணி தரணும். முக்கியம், மறந்துடாது. ஆஞ்சநேயரை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அஞ்சனா தேவியை நினைங்க, வாயு பகவானை நினைங்க, நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்க்கை வளமாகும். ஜெயிக்கிறீர்கள், நல்லது. குரு பகவான் உதவியாக இல்லை, அதுக்கு மட்டும் மந்திரம் உண்டு. ஓம் ஓம் செய்யோனே போற்றி, வெய்யோனே போற்றி. செய்யோன்னா சிகப்பானவன், வெய்யோன்னா சூரியன். சிகப்பானவன் முருகன். மந்திரத்தை சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான என் 3, 6, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். வசதிப்பட்ட நேரத்தில் ஆஞ்சநேயர் கோயில்ல ஒரு தீபம் போடுங்க. விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போடுங்க. சுந்தர காண்டம், கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படிச்சு பாருங்க. படிச்சு பார்க்கறது நல்லது. ஆமா, ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போன்லயே கிடைக்குது, அதையும் படிச்சு பாருங்க, நல்லது. இன்னைக்கு அமாவாசை, அனுமார் பிறந்த நாள், வழிபாடு முக்கியம். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். 3 ஏழைகளுக்காவது வாழைக்காய், பச்சரிசி, புது துணி தரணும். முக்கியம், மறந்துடாதீங்க. 3 ஏழைகளுக்காவது வாழைக்காய், பச்சரிசி, புது துணி தரணும். முக்கியம், மறந்துடாது. ஆஞ்சநேயரை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அஞ்சனா தேவியை நினைங்க, வாயு பகவானை நினைங்க, நல்லது. அனுகூலமான என் 3, 6, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். வசதிப்பட்ட நேரத்தில் ஆஞ்சநேயர் கோயில்ல ஒரு தீபம் போடுங்க. விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போடுங்க. சுந்தர காண்டம், கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படிச்சு பாருங்க. படிச்சு பார்க்கறது நல்லது. ஆமா, ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போன்லயே கிடைக்குது, அதையும் படிச்சு பாருங்க, நல்லது. இன்னைக்கு அமாவாசை, அனுமார் பிறந்த நாள், வழிபாடு முக்கியம். கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். ஜெயிக்கிறீர்கள், நல்லது. புரட்டாதிக்கு கூடுதலாக நன்மை உண்டு. அவருடைய தலைவர் குரு. மொத்தத்திலே நல்ல நாள். திருஷ்டிக்கு மட்டும் ஒரு மந்திரம் சொல்லுங்க. குரு உதவியாக இல்லைங்கிறதுனால ஓம் ஓம் தேவகுருவே போற்றி, தெய்வானையே போற்றி. அனுகூலமான என் 7, 9, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். வசதிப்பட்ட நேரத்தில் ஆஞ்சநேயர் கோயில்ல ஒரு தீபம் போடுங்க. விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போடுங்க. சுந்தர காண்டம், கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படிச்சு பாருங்க. படிச்சு பார்க்கறது நல்லது.
ஆமா. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போன்லயே கிடைக்குது, அதையும் படிச்சு பாருங்க, நல்லது. இன்னைக்கு அமாவாசை, அனுமார் பிறந்த நாள், வழிபாடு முக்கியம். மீனராசிக்காரனே சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. கோபம் அதிகமாக வருகிறது. வழிபாடு முக்கியம். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் வசிஷ்டரே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வசுதா தேவியே போற்றி. அனுகூலமான எண் 3, 7, தெற்கு வெள்ளை. வசதிப்பட்ட நேரத்தில் ஆஞ்சநேயர் கோயிலில் ஒரு தீபம் போடுங்க, விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போடுங்க, சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படிச்சு பாருங்க. படிச்சு பார்க்கறது நல்லது. ஆமா. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போன்லயே கிடைக்குது, அதையும் படிச்சு பாருங்க, நல்லது. இன்னைக்கு அமாவாசை, அனுமார் பிறந்த நாள், வழிபாடு முக்கியம். நேயர்களே, குரு பகவான் ஏப்ரல் 1ஆம் தேதி வரை 5 ராசிகளுக்கு தான் உதவி செய்வர். அந்த 5 ராசிகள் எவை? மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மீனம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதமுள்ள ராசிகாரர்கள் பரிகாரம் பண்ணணும். அதுக்கு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் பரிகாரத்தை. கட்டாயம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. பகல் 12ல இருந்து 3 மணி வரைக்கும் வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் எரியணும். ஆமா. குலதெய்வத்தை நினைக்கணும். பிற்பகல் 12ல இருந்து 3 மணிக்குள்ள நீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ குலதெய்வ கோயிலில் போய் உங்களை நினைச்சு பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செய்யணும். மறந்துடாதீங்க. 3 ஏழைகளுக்காவது வாழைக்காய், பச்சரிசி, புது துணி தரணும். முக்கியம், மறந்துடாது. ஆஞ்சநேயரை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அஞ்சனா தேவியை நினைங்க, வாயு பகவானை நினைங்க, நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.